இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் பாக்குமட்ட தட்டு தேவைகளுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது சார். இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணலாம். இதில் பெரிய சைஸ் இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். லைக் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பிளேட்டில் இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் பொங்கல் சுண்டல் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் இதில் தயாரிக்கலாம். இது போக நிறைய எக்ஸ்போர்ட்டில் வெரைட்டி இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில், 4 ட்ரே மாதிரி, ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி, ஒரு ஓவல் ஷேப்பில், ஹார்டின் ஷேப்பில், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட மிஷின் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே அவங்க இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறோம். 2 லேடிஸ் இருந்தால் போதும் சார், அவங்க இடத்துல அழகாக அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அட் சேம் டைம் இந்த 4 lakhs எங்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைனாலும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு டிவிடி ஃபேமிலி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு தொழில் வாய்ப்போடு தான் வந்திருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிவாரத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு, கண்ணங்குறிச்சியில். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கீழே கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பாக்கு மட்டை தயாரிக்கக்கூடிய மிஷினரிஸ் வந்து இவங்க வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டியும் சரி, சாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அதுவும் சப்சிடியோடு பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு பிரகாஷ் சாரை பார்ப்போம். அவரை மீட் பண்ணி அவர் என்னென்ன மாதிரி இதை வாங்கலாம், இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது எங்கெங்கே சேல் பண்ணலாம், எல்லாத்தையும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார், என் பேர் பிரகாஷ். நான் சேலம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னோட நிறுவனத்தின் பெயர் ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி. நம்ம நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்குமட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய மிஷின் வந்து நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம் சார். ஸோ தயாரிக்கிற மிஷின் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் பாக்குமட்ட தட்டு தேவைகளுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது சார். இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணலாம். இதில் பெரிய சைஸ் இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். லைக் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பிளேட்டில் இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் பொங்கல் சுண்டல் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் இதில் தயாரிக்கலாம். இது போக நிறைய எக்ஸ்போர்ட்டில் வெரைட்டி இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில், 4 ட்ரே மாதிரி, ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி, ஒரு ஓவல் ஷேப்பில், ஹார்டின் ஷேப்பில், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட மிஷின் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே அவங்க இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களே 2 லேடிஸ் இருந்தால் போதும் சார், அவங்க இடத்துல அழகாக அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். நம்ம கொடுக்குற மிஷினரி 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் அவங்களால ரன் பண்ண முடியும். ஓகேங்க சார். இப்போ வந்து இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது சார்? சார் உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மிஷினரி, ரா மெட்டீரியல் நாமளே சப்ளை பண்ணி தரோம். ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, எலக்ட்ரிக்கல், இபி, இந்த மாதிரி எல்லாமே மொத்த செலவாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு 4 லட்ச ரூபா இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதோட இபி எப்படி சார்? சார் இபி வந்து கம்பல்சரி 3 ஃபேஸ் வேணும் சார். ஸோ 3 ஃபேஸில் 7 HP லோடு வேணும். இந்த 7 HP லோடு இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ வந்து இதுக்கு ஏதாவது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வழிகள் இருக்கு சார்? இந்த 4 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் தயாரிக்கிறவங்களுக்கு ஒரு ஆவரேஜான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. அட் சேம் டைம் இந்த 4 lakhs எங்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைனாலும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்லேருந்து லோன் சப்போர்ட் கிடைக்குது சார். எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்லையும், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பேங்க்லையும் உங்களுக்கு லோன் சப்போர்ட் கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மானியம் கொடுக்குறாங்க சார். குறைஞ்சது ஒரு 25% இருந்து 35% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சமோ 1.25 லட்சமோ நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. உங்களுக்கு அது மானியத்தில் வந்துடும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் லோனை திருப்பி கட்டினா போதும் சார். எதனால சார் இது கொடுக்குறாங்க? நிறைய காரணங்கள் இருக்குது சார். முதல் விஷயம், நம்ம நாட்டில் வந்து நிறைய என்டர்பிரினரை கிரியேட் பண்ணணும். புதுசாக நிறைய தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் நம்ம ஊக்குவிக்கணும். அவங்க அடுத்த லெவலுக்கு வரணும். இது ஒரு முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் சார். ஒரு பிளாஸ்டிக் மாதிரியோ ஒரு சாய கழிவுகள் மாதிரியான ஒரு தொழில் கிடையாது. ஸோ முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் இந்த மிஷினை வந்து வாங்கிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக சார். இந்தியாவில் வந்து எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம மிஷின் சப்ளை பண்ணி தரோம். அவங்களுக்கு வேணுங்கிற பாக்கு மட்டைகள் வருடம் முழுக்க நம்ம சப்ளை பண்ணி கொடுக்குறோம் சார். வருடம் முழுக்க பாக்கு மட்டையும் கொடுத்துருங்க? கண்டிப்பாக சார். நம்மகிட்ட அவங்க பாக்கு மட்டை வருடம் முழுக்க வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே அவங்க தயாரிக்கிற பாக்கு மட்டை தட்டுகளை நிறுவனமே திரும்ப எடுத்துக்கிறோம் சார். ஓ, நீங்களே பைபேக்கும் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம் சார், நாமளே திரும்ப எடுத்துக்கிறோம். சூப்பர் சார். இந்த பாக்கு மட்டை மிஷின் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓட்டலாம் சார்? சார் நம்ம கொடுக்குற மிஷினரி நீங்கள் 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் ரன் பண்ணலாம். நார்மலாக ஒரு 8 to 10 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட் நீங்கள் ரன் பண்ணலாம். அகைன் ஒரு 4 ஹவர்ஸ் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் ஒரு 8 to 10 மணி நேரம் ரன் பண்ணலாம் சார். ஓகே சார். இதோட கரண்ட் இபி எத்தனை யூனிட் வரும் சார்? இபி வந்து உங்களுக்கு 3 ஃபேஸில் 7 HP லோடு வேணும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 யூனிட் பக்கமாக வரும் சார். மாதத்துக்கு ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 4500 ரூபா பக்கமாக கரண்ட் பில் வரும்.
ஒரு மந்த் ஃபுல்லாக ஓடினாவே 4500. ஆமாம் சார், ஆமாம். ஏன்னா கரண்ட்டுக்கும் உங்களுக்கு மானியம் இருக்குது. ஒரு மாதமே நீங்கள் ஓட்டினாலே ஒரு ஆவரேஜாக 4500 ருபீஸ் உங்களுக்கு இபி பில் வரும். அது எப்படி சார்? அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா அந்த மானியத்தை பற்றி? சார் ஒன்றும் இல்லை, ஒரு யூனிட்டுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்டுன்னு நம்ம இபியில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு ₹2 மானியம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மானியம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேரிஃப் கம்மியாயிரும். ஸோ மாதத்துக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு ₹4500 கரண்ட் பில் வரும். எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் சார்? சார் மொத்தம் எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணாலுமே ஒரு 1000 சதுரடி இடம் வேணும் சார். கம்பல்சரியாக ஒரு 1000 சதுரடி வேணும். இந்த 1000 சதுரடியில் உங்களுக்கு சின்னதாக தொட்டி ஒன்று தேவைப்படும் சார். நம்ம பாக்கு மட்டையை டெய்லி நம்ம ஊற வச்சு எடுக்கிறதுக்காக தொட்டி தேவைப்படும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு 3 ஃபேஸில் 7 HP கரண்ட் வேணும். இந்த 3 விஷயங்கள் இருந்தாலே போதும் சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் வந்து நான் அந்த பாக்கு மட்டையை தயாரித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி சார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது? அதோட காஸ்ட்லாம் எப்படி சார்? சார் அந்த ரிட்டர்ன் திரும்ப எடுத்துக்கிற பிளேட் வந்து நாங்கள் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கிறோம் சார். எங்கள் வண்டியே உங்கள் இடத்துக்கு வரும். ஸோ நீங்கள் ரெடி பண்ண ப்ராடக்ட்டை நீங்கள் லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பேமெண்ட் நாங்கள் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவோம். ஓகேங்க சார். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு பாக்கு மட்டை கொடுக்கும்போது அது எப்படி சார் டிரான்ஸ்போர்ட்டு? சார் டேரெக்டாக உங்களுக்கு உங்கள் இடத்துக்கே பாக்கு மட்டை லோடு வந்துடும் சார். கர்நாடகாவிலேருந்து தான் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை ஆகுது. ஸோ டேரெக்டாக லோடு உங்கள் கர்நாடகாவிலேருந்து உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துக்கோ வந்துடும். நீங்கள் ஒரு 4 பேரை வச்சு அந்த அன்லோட் பண்ணிட்டா போகும். அன்லோடு சார்ஜ் மட்டும் நம்ம பார்த்துட்டா ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ இதில் இருக்கக்கூடிய வருமானம் எப்படி சார்? சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 8 to 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா அது கரண்ட் பில், வாடகை, லேபர், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லீஃபோட எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எல்லா செலவுகளும் போக ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 2000 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் சார். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை பைபேக் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நாங்களே தயாரித்து வேறு இடங்களில் வேறு எங்கெங்கெல்லாம் விற்பனைக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது சார். சார் தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கலாம் சார். ஒரு சின்ன மளிகை கடையில் கூட நீங்கள் சப்ளை பண்ணலாம். பஜார் மாதிரியான ஏரியாஸில் ஹோல்சேல் சப்ளைஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே நீங்கள் சப்ளை பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்டில் சப்ளை பண்ணலாம் சார். பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். கேட்ரிங் சர்வீசஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம். இது என்ன மிஷின் சார்? சார் இந்த நீங்கள் பார்த்துருக்க இந்த மிஷின் பேப்பர் பிளேட் தயாரிக்கக்கூடிய மிஷின் சார். இவ்வளோ நேரம் நம்ம பாக்கு மட்டை தட்டை பற்றி பார்த்தோம். இது பேப்பர் பிளேட் தயாரிக்கிற இந்த மிஷின் உங்கள் வீட்டில் ஒரு ஹால் இருந்தால் போதும், அந்த ஸ்பேஸ்லேயே இந்த மிஷினை வச்சு நீங்கள் தொழில் பண்ணலாம். ஒரே ஒரு லேடிஸ் இருந்தால் போதும், இந்த மிஷினை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே வெறும் 1,15,000 இருந்தால் போதும், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மிஷினை கையோட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட 2 வகையான சைஸில் நம்ம பிளேட் தயாரிக்கலாம் சார். இதுதான் ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் வந்து வருஷம் முழுக்க உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நாங்கள் சப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ எப்படி பிளேட் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். இதில் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பிளேட் தயாரிக்கலாம் சார்? சார் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டில் நீங்கள் 7லேருந்து 8 பிளேட் கண்டினியூஸாக நீங்கள் தயாரிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000 6000 தட்டு நீங்கள் தயாரிக்கலாம் சார். ஸோ அந்தளவுக்கு இதில் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி பிளேட் நம்ம எங்கெல்லாம் சேல் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டல்ஸுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். ரோட் சைடில் இருக்கிற எல்லா கடைகளுக்குமே பண்ணலாம் சார். இந்த பானிபூரி கடை, அப்புறம் வந்து இந்த காளான் சப்ளை பண்ணுற அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே பேக்கரியில் நீங்கள் சப்ளை பண்ணலாம். இன்னைக்கு எல்லா பேக்கரியிலுமே ஸ்வீட்ஸு, காரம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஹாலில் ஒரு ஸ்பேஸ் இருந்தாலே போதும், வெறும் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ டெய்லியும் இதுக்கான ரிட்டர்ன்ஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். இந்த ரா மெட்டீரியல் சப்ளை, மிஷினரி சப்ளை, உங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங்கும் நாங்கள் ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தில் கொடுக்குறோம். கீழே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சார். இப்போ ஆல்மோஸ்ட் பிளேட் ரெடியாக இருக்கும். இது கட் பண்ணிக்கோங்க ஒரு 10 செகண்ட். ரோலிங் ஆக்ஷன். சார் இப்போ பிளேட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம பார்க்க போகிறோம். எஸ் பாருங்க. ஸோ இதுதான் நம்ம தயாரித்த பேப்பர் பிளேட் சார். இது என்னென்ன சைஸ் சார்? சார் இது வந்து நீங்கள் 4 இன்ச்லேருந்து இருக்குது சார். 4 இன்ச்சு, தென் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ்ஸு, 7 இன்ச்சஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்ற சைஸ்லேருந்து பொங்கல், சுண்டல் சாப்பிட்ற சைஸு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற சைஸு, இது எல்லாமே இன்க்ளூடிங் இதில் உங்களுக்கு கவர் ஆயிடும் சார். இதில் மொத்தம் எத்தனை ஹெட்? 2 தான் வருமா இல்லை இன்னும் நம்ம தேவைன்னா? இல்லை சார், இதில் ஸ்பெஷல் என்னன்னா நீங்கள் வேணுங்கிற எல்லா சைஸுக்கும் டை மட்டும் வாங்கிக்கலாம் சார். இந்த 2 மிஷின்லேயே நீங்கள் டையை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை விட சின்ன சைஸில் உங்களுக்கு ஒரு பிளேட் வேணும்னா அதுக்கான இந்த டைஸ் மட்டும் நீங்கள் தனியாக எங்ககிட்ட வாங்கிக்கலாம். இது ஒரு 5000 பிளேட் 10,000 பிளேட் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு இந்த டையை கழிட்டு வேறு டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் எல்லா சைஸுக்குமே மிஷின் வாங்குங்கிற அவசியம் இல்லை. இந்த 2 மிஷின் இருந்தால் போதும். 2 மிஷினை வச்சு டை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினரிஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இதோட வாரண்டி கேரண்டி எப்படி சார்? சார் மிஷினரிக்கு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் இருக்குது சார். ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எப்போ சர்வீஸ்னாலும் எங்களை நீங்கள் கூப்பிடலாம். எங்ககிட்ட சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். செகண்டரி ஃபஸ்ட்டு அந்த 1 இயருக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் சார்.
1 இயர்க்கு அப்புறம் எப்படி சார் காஸ்ட் வைஸ் வந்து எந்த மாதிரி? காஸ்ட் வைஸ் நார்மலாக உங்கள் லேபர் காஸ்ட்டு ஸ்பேர் காஸ்ட் மட்டும்தான் வரும். ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் எடுத்தால் கூட ஒரு 2000 3000 உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மிஷினரிஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ சார்? சார் நீங்கள் சாலிடாக அந்த மிஷினரி வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணலாம் சார். 12 to 15 இயர்ஸ். சார் உங்களுக்கு இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெவியாக கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நீங்கள் அதை நேரில் கம்பெனிக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மற்றபடி மோட்டருக்கு அதனோட கம்பெனி வாரண்டி வந்துடும் சார். மற்ற எல்லா ஸ்பேருக்குமே நாங்கள் தனித்தனியாக உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறோம். ஓகே சார், நம்மளை விசிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் விசிட் பண்ணுறது? சார் டேரெக்டாக நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிற அத்தனை பேருமே மேற்கொண்டு எந்த டீட்டெயில் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு இமீடியட்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் மற்ற எல்லா டீட்டெயிலுமே அனுப்புவாங்க. ஸோ நம்ம நிறுவனம் சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணால் உடனே ஃபோன்லேயே எல்லா பிஸ்னஸும் ஆர்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நிறுவனம் நிச்சயம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பிளேட்டு, லீஃபு, மிஷின் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் மேற்கொண்டு இருக்கிறவங்களோட எல்லா சந்தேகத்தையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.